சொல்வதெல்லாம் உண்மை. உனக்கு தெரியும்ல அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? தீபா தீபான்னு 100 டைம் எனக்கு கூப்பிட்டு பேசுவாரு. ஆனா இப்ப பேசுறதே இல்லைங்க மேடம். ஒரு வேலை தெரியாது, வீடை கூட்டலையா, அதனால அவர் இன்னொரு பொண்டாட்டி கட்டிப்பாராம். என்னோட கடமை நான் செய்யறேன்னு தான் சொல்றேன் நானு. புருஷனா இருக்கிறது உங்க கடமைங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? மகேஸ்வரி. வணக்கம்மா. இப்போ 2 பொண்ணு 2 பையன் எனக்கு. பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சின்ன பொண்ணு 89லேயே ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டேன் சின்ன பொண்ணு. நீங்க உங்க கணவரை பத்தி உங்களை பத்தியும் சொல்லுங்க. எங்கள் கணவர் எங்கள் சின்ன பையன் பிறந்து 8 மாதத்துல ரொம்ப ரொம்ப பிரச்சனை வீட்டில் என்னை விட்டுட்டு போயிட்டார். போய் அவங்க தங்கச்சி வீட்டில் தான் இருந்தார், வேறு எங்கேயும் போகல. 2 பசங்க, ரெட்டை பசங்க, குமரவேல் சத்திவேலுன்ட்டு கடைசி பசங்க. அந்த பசங்க பிறந்து 8 மாதத்துல சூழ்நிலை சரி, அவரால் சம்பாரிச்சு போட முடியல, அதனால தங்கச்சி வீட்டுக்கே போயிட்டார். அப்ப நீங்க 4 பசங்களை வச்சு என்ன பண்ணீங்க? அந்த சூழ்நிலையில் தான் ஸ்கூல்ல இருந்து ஒரு வாட்ச்மேன் இத்தனை குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுற, வீடு வாசல் இல்லாமல் ஒரு பொண்ணு ஒருத்தர் கேட்குறாங்க, குழந்தைங்க இல்லாதவங்க, அவங்களுக்கு கொடுத்துறியாமான்னு என்ன கேட்கும்போது நான் துணிஞ்சு கொடுத்துட்டேன் மேடம். அதுலேருந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் வளர்த்தி ஆளாக்கி எப்படியோ ஒரு வழி கொண்டுட்டு வந்துட்டேன் மேடம். அவன் 21 வயசு சத்திவேலுக்கு ஆகும்போது, குமரவேலுக்கும் சத்திவேலுக்கும் 21 வயசு ஆகும்போது அவங்க அப்பாவுக்கு கேன்சருன்னு சொல்லிட்டு சேலம் ஜிஹெச்சில் கொண்டு வந்து எங்கள் நாத்தனா அவங்க தங்கச்சி சேர்த்து விட்டுச்சு. 15 நாளே அவர் இறந்துட்டார். 2007 இறந்துட்டார். 2008 ஆச்சு. 2009 பசங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால 22 23 வயசு ஆயிடுச்சு பசங்களுக்கு. நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வேணுமே அப்படிங்கிறதுனால இந்த சின்ன பையனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி குடும்பத்தோடு நல்லா சந்தோஷமாக ஒத்துமையாக நல்லா இருந்தோம் மேடம். சத்திவேல் அதுக்கு பின்னாடி ஒரு 2 வருஷம் கழித்து பெரியவனுக்கு பண்ணிட்டேன். அது திருச்செங்கோட்டில் பொண்ணு பார்த்தா, அது சொந்த பொண்ணு தான். திருச்செங்கோட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அவனும் ஃபேமிலியோட நல்லா இருக்கிறான். இந்த சத்திவேலு தான் இப்போ நல்லா இருந்தான். ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு சத்திவேலுக்கு. 2வது வயிற்றுலேயே 4 மாதம் இருந்து போயிடுச்சு, இறந்து போச்சு. 3வது பையன் பிறந்தான். 3வது பையன் பிறந்து அந்த பையனுக்கு 3 வயசு இருக்கும்போது எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட அவன் தொடர்பு வச்சான்னு எங்களுக்கு தெரியாது மேடம். இன்னொரு பொண்ணுக்கிட்ட அதுலேருந்து இந்த குழந்தைங்களையும் பொண்டாட்டியும் அவன் பார்க்கவே மாட்டான். பாசங்கிறது இருக்கு. எனி டைம் தீபா 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 பொண்டாட்டி அப்படி கூப்பிட்டவன் இப்போ தீபா எனக்கு வேணாங்கிறான். ஏன்? எனக்கு பிடிக்கல. அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அடித்து துரத்துன்னு என்கிட்ட சொல்கிறான். நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த இது செய்ய மாட்டேன். உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்கலன்னு நீ இருந்துக்கும். எதுனால உனக்கு பிடிக்கலக்கா அவள் பண்ணுறது சரியில்லை. என்ன பண்ணிட்டாவா? அவள் எதாவது தப்பு பண்ணலாம், இல்லை எங்கேயாவது அவள் எதுலையாவது ஒரு தப்பு நீ அந்த பிள்ளைய நீ குறை சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுக்குவேன். அம்மா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளையாக தான்மா நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு அவள் ஒரு பொண்ணு தான்மா. அவள் இன்னைக்கு அவளை கட்டி காப்பாற்றுறதே நான் தான். பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நெஞ்சில் சத்திவேலுக்கு இவ்வளோ கூட இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னு நீ எனக்கு சொல்லணும்டா. அங்கே வந்துன்னு வீட்டிலே 6 மாதமாக நான் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்குறேன். நான் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்கிறேன், நீ சொல்லுடா, நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன், நான் சொல்கிறேன். ஆனால் காரணத்தை பற்றி நான் சொல்ல மாட்டேன்னா. 2015 மே மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அந்த பெரிய பையனுக்கு இப்போ கையில் இருக்கிற பெரிய பையனுக்கு முடி விட்டுருந்தோம். முடி விட்டுறதுனால அம்மா நான் போய் முடி எடுத்துகிட்டு வரேன்னா, சரி போய் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். நாங்கள் தான் அனுப்பிச்சிட்டோம். வைஃபை கூட்டிகிட்டு போகல? இல்லை, அது குழந்தைம்மா கையில் குழந்தை, இன்னொரு குழந்தை 40 நாளுக்கு குழந்தை. ஆப்ரேஷன் பண்ண குடும்ப ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தது ஒன்று, குடும்ப கட்டுப்பாடு பண்ண. 2வது பொண்ணா பையனா? பையன். 40 நாள் குழந்தை பிறந்து 40 நாள் இவன் கோயிலுக்கு போகிறேன்ட்டு போனவன். வெள்ளிக்கிழமை மே 1 போனவன் வரல. மறுநாள் சித்ரா பௌர்ணமி வந்துச்சு. ஒரு சமயம் சித்ரா பௌர்ணமி இருக்கிறதுனால பையனை ஏதாவது கூட்டத்தில் தொலைச்சிட்டானோ தேடிக்கிட்டு இருக்கானோ, போனவன் காணுமேன்ட்டு நாங்கள் இங்கே பதைச்சிட்டு இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஃபோன் போட்டால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறோம். சுவிட்ச் ஆஃப்னு வருது. இந்த பயத்தில் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் ஒரு 10 நாள் போயிடுச்சு மேடம். ஆனால் அட்ரஸே இல்லை. நாங்களும் இப்போ தேடாத இடம் இல்லை, போகாத இடம் இல்லை, பார்க்காத இடம் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்டாக்கா அப்பாவும் பையனும் பத்திரமா இருக்காங்க, ஆனால் ஒரு பொண்ணோட தான் தொடர்பு, ஒரு பொண்ணு கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் உண்மையாலுமே மேடம் எனக்கு எதுவுமே எந்த உண்மையாக அந்த பொண்ணோட தொடர்பு இருக்குது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தேன் என் பையனை நான் இங்கேயே கண்டிஷன் பண்ணி இங்கேயே அவனை பாதுகாப்பு பண்ணி அனுப்பிச்சிருக்க மாட்டேன் திருச்செந்தூருக்கு. எனக்கு தெரியாது. பொண்ணு இருக்குதுன்னு சொன்னாக்கா அது எந்த பொண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க கிட்டாலும் போய் நான் கேட்டேன். அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர்கிட்ட போயிட்டேன், இந்த மாதிரி சத்திக்கு கூட யார் பழகுறாங்கன்னு போய் கேட்டேன். அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரர் எப்படி தெரியும் உங்களுக்கு? பக்கத்தில் தானே இருக்காங்க.
நாங்கள் இந்த சைடு நாங்கள் இருக்கிறோன்னாக்கா அந்த சைடில் அவங்க ஆனா அவங்க கூட தான் போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. தெரியாது மேடம். ஆனா அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டுட்ருக்குறோம். அந்த பல இடத்துல கேட்கும்போது ஒரு பொண்ணோட தான் போயிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்கும்போது அந்த பொண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த கௌதமி கூட தான் இவன் பழகிட்டு இருந்தான், அந்த பிள்ளைய தான் கூட்டிகிட்டு போயிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா, அப்போ தெரியுமா உங்களுக்கு நான் கேட்டேன். இல்லை சக்திவேலு கொஞ்சம் பேச பிடிக்கிறது தெரியும், ஆனால் அந்த உண்மை என்னன்னு எனக்கு தெரியாது. யாரும் உண்மை அந்த சமயத்தில் சொல்ல மாட்டாங்க மேடம். நான் காணாமல் போன தேடுந்தேன்னா சரி நானும் விசாரிச்சுட்டு விட்டுட்டு அப்புறமா எங்கள் பையன் பெரிய பையன் அவங்க அம்மா அந்த பிள்ளையோட அம்மா வீட்டில் போய் பார்த்துருக்குறான். பார்த்தாக்கா அந்த பிள்ளை அங்கேயும் இல்லையா. சரி நம்ம நாங்கள் விட்டுட்டோம். மே 14ஆம் தேதி வரைக்குமே நான் அட்ரஸே எங்களுக்கு வரல, ஃபோன் போட்டாலும் ஃபோன் எடுக்கல, ஒன்றும் பண்ணல. 15ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் போய் அன்னதானப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். நானும் எங்கள் மருமகளும் 15ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா எல்லாம் நோட்டீஸ் எல்லாம் ஒட்ட வச்சுட்டு 15, 16, 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 1 மணிக்கு இந்த சக்திவேலு எங்களுக்கு எங்கள் பெரிய பையனுக்கு ஃபோன் போடுறான். என்னன்ட்டு தெரியுங்களா மேடம்? ஃபோன் பண்ணால் எதுக்கு என்ன நோட்டீஸ் ஒட்ட வச்சு பஸ் ஸ்டாண்டெல்லாம் ஒட்ட வச்சுருக்கீங்க, பேப்பரில் எதுக்கு நான் காணோன்ட்டு போட்டிருக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் இந்த வேலை செஞ்சுக்க, என் பேருக்கு எடுக்கிறீங்களா, என் மானத்தை வாங்குறீங்களான்னு எங்கள் பெரிய பையனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறான் 17ஆம் தேதி ராத்திரி 1 மணிக்கு. இங்கே நடந்த விஷயம் உனக்கு அங்கே எப்படி தெரியும் மேடம்? கேட்பனே கேட்க மாட்டேன் மேடம். நீ எங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு? நான் அதெல்லாம் கேட்கல, உனக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு, நீ கேட்குற சந்தோஷம். அந்த சமயத்தில் நாங்கள் சந்தோஷப்பட்டோம். 15 நாளாக தேடி திடீர்னு ஒரு ஃபோன் வரும்போது ஒரு சந்தோஷம் தானே சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் எங்கள் பெரிய பையன், அம்மா நீ பேசாத, நீ ஆத்திரத்தில் கோவத்தில் நீ பேசி விடுவேன், அவங்க இருக்கிற எனக்கு தெரியாமல் போயிடும், நீ கம்முன்னு உக்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க மட்டும் தெரிஞ்சுக்கோ, மற்றதெல்லாம் நான் பேசிக்கிறேன்னு எங்கள் பெரிய பையன் சொன்னான். சரிப்பா நீயே பேசுப்பா அப்படின்னு. எங்கே இருக்கிற சத்தின்னு கேட்டான். நான் எங்கே இருக்கிறேன், இப்போ எதுக்கு நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கணுங்கன்னு. ஏன்னா கோயிலுக்கு போகிறேன்னு போய் இத்தனை நாள் ஆச்சு. அந்த பச்சை குழந்தை பெரிய பையனை தூக்கிட்டு போயிட்டான். குழந்தை 3 வயசு பையன் கையில், இவன் 3 வயசு பையன், அந்த பொண்ணு பெரிய பொண்ணு 5 வயசு பொண்ணு தூக்கிட்டான். அவளுக்கு புருஷன்லாம் இருக்காரு. புருஷன் இருக்குது கையில், மாமியா எல்லாமே இருக்காங்க. ஜங்ஷன்ல நம்ம சேலம் ஜங்ஷன்ல இருக்காங்க. அவங்க மாமியா இருக்காங்க, மாமனார், புருஷன், கையில் 2 பொட்டை பிள்ளை இருக்குது. அவளுக்கு எல்லாமே இருக்குது. அவள் ஒரு குழந்தை புருஷங்கிட்ட விட்டுட்டு ஒரு குழந்தை அவள் தூக்கிட்டா, இவன் ஒரு பையனை தூக்கிட்டு ஒரு கொஞ்சம் பச்சை குழந்தைங்க விட்டான். இது பிளான் பண்ணி இவங்க எப்படி பிளான் பண்ணாங்க எனக்கு தெரியாது. 2 பேரும் ஒவ்வொரு குழந்தை தூக்கிட்டு போயிட்டாங்க மேடம். நாங்கள் 5 நாளாக எங்கெங்கேயும் அலைஞ்சு அவர் கிடைக்கவே இல்லை. அவரே ஃபோன் பண்ணி சொல்லி எங்கள் மாமியா எங்கள் நாத்தனா வீட்டுக்காரு இல்லை மேடம், இவங்க தகவல் வந்ததுமே மறுநாள் நான் போய் ஸ்டேஷனில் சொல்லிட்டேன். சரிம்மா ஃபோன் போட்டுருந்தாக்கா அந்த ஃபோனை நம்பர் வச்சே அவன் இருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க, பின்னாடி என்ன நடவடிக்கணுங்கிறது அதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். அவன் இருக்கிற இடத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் எங்ககிட்ட சொன்னார். சரி நாங்களும் சொன்னேன். அதுக்கு பிற்பாடு நான் ஒரு முஸ்லீம் வீட்டில் நான் வீட்டு வேலை செய்கிறேன் மேடம். முஸ்லீம் வீட்டு ஃபோன்லேயே நான் அவனுக்கு ஃபோன் போட்டேன். சத்தியம் நான் எதுவுமே ஒன்று கேட்கல, நடந்து போச்சு, எனக்கு அந்த குழந்தைய மட்டும் காட்டுடு. வேற பையன் 2 குழந்தை செத்து 3ஆவதாக அவன் பிறந்திருக்கிறான். அவன் பார்க்கணும் போல் இருக்குது. அந்த தாய் மனசு எவ்வளோ பாடுபடும். இது தப்பு இல்லை சத்தி, நீ மட்டும் வா, வேறு யாரும் கூட கூட்டிகிட்டு வராதா அப்படின்னா. நான் யாரையும் கூட்டிகிட்டு வரல, நான் வரேன், என் குழந்தைய மட்டும் காட்டு, ரூபனை மட்டும் எனக்கு காட்டுறா அப்படின்னா. சரி வாமா அப்படின்னா. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா மேடம், எங்கள் பெரிய பொண்ணையும் மருமகனையும் கூட்டிக்கிட்டேன். நம்ம துணை வேணுமே இல்லை மேடம், ஹைதராபாத்தில் இருந்தோம். நான் தனியாக எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஜோதி இப்படி சொல்கிறான், நீங்கள் 2 பேரும் வாங்க என் வீட்டுக்கு, இப்போதைக்கு ஆம்பளைங்க யாரும் இல்லை, உன் புருஷனும் நீயும் தான், 2 பேரும் நீங்கள் வாங்க என் கூட, அவன் எங்கே இருக்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொன்னேன். அவங்களும் வந்தாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயினுங்க ஜங்ஷனில் ஏறி, மறுநாள் மத்தியானம் 3 மணிக்கு இல்லை காலையில் 9 மணிக்கு அந்த ஊரில் போய் இறங்கணும், ஸ்டேஷனில் போய் இறங்கணும் மேடம். இறங்கிட்டு இங்கே இறங்கிட்டேன்டா, எங்கடா வரணும் அப்படின்னு கேட்டேன். நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வாமா, வெளியே வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு இருக்குது, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வா, எந்த பஸ்ஸில் ஏறணுன்ட்டு நான் ஃபோன் போடுறேன்னா. சரி வெளியே வந்து ஃபோன் போட்டேன். எந்த பஸ்ஸில் சத்தி ஏறுறது, என்ன சத்தி இப்படி அலைய விட்றீங்களா, ஊர் தெரியாத ஊரில் வந்து அப்படின்னு திட்டினேன் நான். ஆமாம்மா, மேற்பள்ளிங்கிற பஸ்ஸில் நீ ஏறு, டிக்கெட் 150 ரூபா ஒரு ஆளுக்கு, நீ அதில் ஏறி நீ வா, நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன்னா. சரின்னு ஏறிட்டு உக்காந்தா அது 150 ரூபா சார்ஜ். இப்போ காலையில் 10 மணிக்கு உக்காந்தா மேடம், மத்தியானம் 3 மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க. இவன் பஸ் ஸ்டாண்டில் தான். அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாக்கா குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த குழந்தைய தான் மேடம் உசுருன்ட்டு தூக்கி மடியில் போட்டு கொஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன். அப்புறமா அவனை ஏன்டா இப்படி பண்ணா அப்படி நான் கேட்டேன். பண்ணிவிட்டேன், இப்போ என்ன அதுக்கு வந்தியா பார்த்தியா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னான். சரிடா
சரி நான் பையனை தூக்கிட்டு போகிறேன்டா, அவங்க அம்மா பாவம்டா, பச்சை குழந்தை வச்சுக்கிட்டு பையன் அள்ளுடா ஃபோனை நம்ம கொண்டாட்டிக்கிட்ட ஒரு ஃபோன் கூட குழந்தை எப்படி இருக்கு ஃபோன் பண்ணல போட. நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை தீபா கிட்ட பேசுடா, நீ ஒரு வார்த்தை பேசுனா ரொம்ப சந்தோஷப்பட்டு சோறு திம்பாடா, நீ வந்த நாள்லேருந்து அவள் சோறு தண்ணி இல்லாமல் பச்சை உடம்புல இருக்கிறாடா அப்படின்ட்டுக்கு நான்லாம் பேச மாட்டேன், எனக்கெல்லாம் பிடிக்காது. அவளை அடித்து அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்துன்னு அங்கேயும் சொல்கிறான் மேடம். அது யாருக்காவது எந்த மாமியாவுக்கு மனசு வருமா மேடம்? எனக்கு வரல. மொத்தத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களை வளர்த்துனேன், அதை விட இது ஒன்று ஆச்சுன்னு தான் நான் பார்த்தேனே தவிர ஒரு நாள் அவன் போய் ஜனவரி மே மாதம் போனால் ஜூன் ஜூலை 17ஆம் தேதி தான் நான் போலீஸ் மூலியமாக கூப்பிட்டு வந்தேன். அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் கூட நான் சொல்ல கிடையாது. என்னால் முடிஞ்சது நான் செய்ய. அப்புறம் என்ன பண்ணீங்க? போய் பார்த்துட்டு பையனை கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி நாங்கள் போய் அந்த அதே சனிக்கிழமையா வந்துட்டீங்க, வந்துட்டோம். போலீஸ்ல போய் சொன்னீங்களா? அப்புறம் சொல்லிட்டோம். போய் அந்த ஊர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பையன் அப்படி பண்ணிட்டோம். சரி, அவங்களே போய் எல்லாம் பண்ணிக்கின்னு அவனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. வந்து கூட மேடம் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க தாங்க மாட்டாங்க மேடம். இன்னுமே வீட்டில் தாங்குறது இல்லைங்க மேடம், இன்னுமே வீட்டில் தங்குறது இல்லை. அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. 2 வருஷம் எங்க இருக்காங்க? அந்த அம்மா இங்கே பின்னாடி வந்து நாங்க இருக்கிறதுக்கும் அதுக்கும் பாரதிதாசத்து நெத்திமேடு பாரதிதாசம் இல்ல, அவங்க கூட்டிட்டு வரும்போது அந்த அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்களா? கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சோம். ஸ்டேஷன் வந்து ஒப்படைச்சோம். எழுதி வாங்கினார், நான் திரும்ப அந்த பொம்பளைங்க சேர மாட்டேன்னு எழுதி கொடுத்தாரு. திருப்பி வந்து ஒரு 10 நாள் கம்முனுக்கிற திருப்பி வீடு மாத்துறாரு. திருப்பி 4 இடம் வீடு மாத்திட்டாங்க. அவங்க 2 பேரும் வீடு மாத்தி புருஷனோட சேரலையா? இல்ல, புருஷன் வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். நீ எப்ப போயிட்டேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு அவர் வேண்டாம் சொல்லிட்டாரு. ஒரு வேணான்ட்டாரு. இவர் வந்து என்னை பற்றி பேசுகிறா புருஷன் பேசுகிறான்ட்டு நான் வச்சுக்கிறேன்னு கடைசி எழுதி கொடுத்துட்டு என்னன்னு தெரியலைங்க மேடம். அவர் வீட்டில் தாங்க மேடம் இருக்காங்க. பிள்ளைங்க கூட வந்து கொஞ்சறதில்ல பிடிக்கிறதில்ல எதுவுமே செய்யறது இல்லைங்க மேடம். மேடம் இன்னொன்று என்ன தெரியுதுங்களா, அந்த குடும்பத்தில் பஞ்சாயத்தில் கூப்பிட்டாங்கன்ட்டு இவன் போய் அதாவது கடைசி வரைக்கும் நீ இத்தனை நாள் 3 மாசமா நீ அங்கே ஹைதராபாத்தில் வச்சிருந்த, இப்போ வந்து யாரும் அந்த பிள்ளைய வச்சுப்பாங்க, புருஷன் கூட சேர்த்த மாட்டேன்ட்டான், அதனால கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் இந்த பொண்டாட்டி இந்த பிள்ளைக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நீ தான் பொறுப்பு பாதுகாப்பு எழுதி வாங்கிட்டாங்கன்ட்டு இவன் சொல்கிறான். இப்போ அதனால வர சிரமம் தான் இவன் அவங்க கட்டி அவங்களே கெதியான்னு இருக்கிறான். வீடுன்னு தங்குறதில்ல. வருவான், உனக்காக நான் சாப்பாடுக்கு தரல, இந்த குழந்தைங்களுக்காக தான் தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். அது போதுமா மேடம்? அவ்வளோதாங்க மேடம் தருவாங்க. பிள்ளைங்களுக்கு கூட எதுவுமே செய்யறதில்ல. இந்த வருஷம் நாங்கள் எதுவுமே பிள்ளைங்களுக்கு கூட பிள்ளைங்க நைனா அப்படி ஒரு கூட இருக்கிறது பெரிய போய் பாவம் மேடம். ஜன்னி ப்ராப்ளம் இருக்குதுங்க மேடம். ஜன்னி ப்ராப்ளம் பெரியவனுக்கு ஜன்னி ப்ராப்ளம் இருக்குதுங்க மேடம். அதிர்ச்சி அனுபவித்து வந்து உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஜன்னி கண்டு இருக்கு மேடம். பெரிய பையனுக்கு அவனுக்கு அவங்க அப்பா மேல ரொம்ப பாசம். இந்த பக்கம் உட்காரு. ஒரே ஒரு நாள் மேடம், ஒரே ஒரு நாள் வீட்டில் படுத்தான். இந்த பொம்பளை என்ன தெரியுமா பண்ணா, ஒரு ராத்திரி 12:30 மணிக்கு தலையில் இப்படி முக்காடி போட்டுக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு சந்துக்குள்ளார் வந்து சந்தில் வந்து இவன் பொண்டாட்டி வீட்டில் படுக்கிறான்னா எங்கே படுக்கிறான்னு வந்து எட்டி பார்த்துருக்குறான். ராத்திரி 1 மணிக்கு மேடம். பக்கத்தில் எங்கள் சந்திலெல்லாம் இந்த வேக்காட்டுக்கு வெளியே படுத்துக்கோங்க கட்டில் போட்டு. யாரும் இந்நேரத்துக்கு முக்காடை போட்டுக்கிட்டு திரும்பி வந்து பார்க்குறாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணு நின்றுட்டு அப்படி எட்டி எட்டி பார்க்குறாம எங்கள் வீட்டை. நான் தான் கூட படிச்சிருக்கேன். அவன் புருஷன் விட்டுட்டு போனதுலேருந்து அந்த குழந்தைக்கு இவளுக்கு நான் தான் பாதுகாப்பு. இவங்க தாங்க மேடம் கூட படுத்துட்டு இருக்கிறாங்க. கூட படுக்கிறது எல்லாமே நல்லது கெட்டது எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன் மேடம். யாருமே செய்யறது இல்லைங்க, மாமியா தாங்க மேடம் எனக்கு செய்யறாங்க. எல்லாமே நான் தான் பார்த்துக்கிறேன். யாருமே செய்யறது இல்லைங்க, மாமியா தான் எனக்கு செய்யற பெத்தவங்க மாதிரி தான் என்ன பார்த்துக்கிறாங்க மேடம். இப்போ மேடம் நீ அவன் பொண்டாடிக்கிட்ட வந்து ஒரு நாள் படுத்துட்டு நீ முக்காடி போட்டு வந்து பின்னாடியே பார்த்திய, எதுக்காக நீ பார்த்த? எனக்கு என்ன காரணம் அதுதான் தெரியணும். என் குழந்தைங்களுக்கு அப்பா வேணும். எனக்கு எங்க வீட்டுக்காரங்க பிள்ளைங்களுக்கு எங்க அப்பா வேணும். பொண்டாட்டிக்கு புருஷன் கூட பரவாயில்ல மேடம், என் பேர பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும். அந்த 2 குழந்தைங்க நைனா ஒரு நாள் கூட படுக்க மாட்டேங்கிறாங்களா, நைனா ஒரு நாள் கூட படுக்க மாட்டேங்கிறோம். அப்படியே அக்கம் பக்கம் போய் நான் சொல்லி அழுகுறா அந்த பெரிய பையன் தெரியுமா மேடம். அப்போ எல்லாம் எங்களுக்கு எல்லாம் எப்படி மேடம் இருக்கோம்? நாங்கெல்லாம் என் பசங்க கேட்குறாங்க, என்னம்மா நைனா நம்ம கூட ஒரு நாள் கூட படுக்க மாட்டேங்க. அந்த சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டு போதுமா மேடம்? ஒரு ஆதரவு ஒரு அனுப்பு வேணாம் மேடம். அப்போ நைனாவோட ஆதரவு இது கேட்ட மேடம். அவன் எங்க கிட்ட சண்டைக்காடுறான். எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன குதிக்கிறான் தெரியுமா மேடம்? இது எனக்கு பெத்த வரைக்கும் துடிக்குமே துடிக்காத மேடம். இதுக்கு என்ன எனக்கு பதில் வேணும் மேடம்? எதனால அவன் வீட்டில் வந்து படுக்க மாட்டேங்கிறான்? அதுக்கு விளக்க வேணாம். நீ அங்கேயே வராங்களையிலேயே என் பேத்திக்கிட்ட சொன்ன என்னன்ட்டு, சேலை வந்தா கூட உங்க அத்தை கிட்ட பொழைக்க விட மாட்டான்னு நீ சொன்ன. எதுக்காக நீ அந்த வார்த்தை சொன்ன? உனக்கு என்ன எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ கூட நாங்கள் என்ன தெரியுமா மேடம் சொன்ன சத்தியலுக்கு, நடந்தது நடந்து போச்சு, அங்கே ஒரு 10 நாள் இரு, இந்த பிள்ளைங்கிட்ட ஒரு ஆசான்பா இரு,
ஒரு 10 நாள் படு புடி எழு அப்படி இப்படி எவ்வளோ 2 வருஷம் நாங்கள் முயற்சி பண்ணோம் மேடம். என்னால் முடியல. இப்போ எனக்கு 60 வயசு ஆகுது மேடம். இதுக்கு மேலே உங்களை கட்டி காப்பாற்ற என்னால் உடம்புல சத்து இல்லை, தெம்பு இல்லை, என்னால் வீட்டு வேலை செய்ய முடியல மேடம். நான் வீட்டு வேலை செய்யறது பார்த்தீங்கன்னா கண்ணு தண்ணி வடிஞ்சு போயிட்டு அந்த அளவுக்கு காலையில் 9 மணிக்கு பண்ண சாயந்தரம் 7 மணிக்கு வர மேடம். அம்மா வயசாயிடுச்சேன்னு உட்காந்து சோறு பண்ணலான்னு உனக்கு நினைப்பு இருக்கா? அம்மா பொண்டாட்டி இப்படி ஆப்ரேஷன் பண்ண உடம்பாச்சு இப்படி எல்லாம் 5 ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேடம். 2 குழந்தைங்களும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கருப்பை தையல் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ணாங்க, திருப்பி கருப்பை தையல் போட்டாங்க, அது ஆபரேஷன் பண்ணாங்க, திருப்பி குடும்ப கட்டு தையல் போட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடும் பண்ணியாச்சு. அதுலயும் என்ன போட்டு அடிச்சாங்க. நான் அதுலயும் கம்முனு தாங்க மேடம் எவ்வளவு அடி தெரியுமா? மண்டையெல்லாம் போட்டு உடச்சு ரத்தம் எல்லாம் வந்துச்சுங்க மேடம். தையல 8 எல்லாம் வச்சாங்க. அப்பயும் எனக்கு கம்முனு தாங்க மேடம். எதுக்கு? அது என்னன்னு தெரியல. நம்ம கேட்டாவே ஏதாவது நம்ம கேட்டா ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா உடனே அடிக்கதாங்க மேடம் வராரு. உன் பேர் என்னம்மா? கௌதமி. உன் புருஷன் எங்கம்மா? அவங்க இல்லை, அவங்க கிட்ட இருந்து வந்துட்டேன் நான். ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லா பழக்கமும் இருக்கு. அப்போ இன்னொருத்தர் புருஷன் கூட வாழ்வியா நீ? நான்லாம் வரல. நான் யாரையும் தேடி போகலைங்க மேடம். இதேதான் மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் கல்யாணம் பண்ணது நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓ அப்படியா? நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க பையனுக்கு பெரிய பையனுக்கு தெரியும். அவங்க வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, அம்மா சத்தி வந்து யார் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறான்னாட்டிங்க, யார்கிட்டயோ ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னாட்டிங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தப்ப, நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தப்ப இவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வந்து கெட்டது நடந்த இடத்துல நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜோசியம் பார்த்த இடத்துல சொன்னாங்களாம். ஜாதகம் பார்த்த இடத்துல, அவங்க ஜாதகம் பார்த்த இடத்துல வந்து சின்ன பையனுக்கு ஆனாதான் பெரிய பையனுக்கு ஆகும்னு சொன்னாங்களாம். அதனால வந்து உனக்கு நான் பொண்ணு பார்க்குறேன்டான்னு சொல்லி நான் இவர்கிட்ட பேசியிருக்காங்க. இவங்க வந்து இருந்துட்டு, அப்போ நீ நான் சொல்றதை கேட்கலன்னா நீ வந்து வேற யாரோ ஒரு பிள்ளை. அந்த நியாயம் எல்லாம் இருக்கட்டும். கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இருங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவரு தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல சொல்ற மாதிரி கேட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். எங்கேயுமே நான் வந்து தனியா போக மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. இவர் வந்து எல்லா பழக்கமும் இருக்கு. தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கு, எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு. நான் இன்னைக்கு திருத்திடலாம், நாளைக்கு திருத்திடலாம்னு சொல்லிட்டு தான். அது எப்போ வந்தது அந்த பழக்கம்? இருங்க ஒரு நிமிஷம். அந்த பழக்கம் இருங்க அம்மா, அவங்க பேசட்டும். அவங்களுக்கு எல்லா பழக்கமும் இருந்தது. முதல் ஹஸ்பண்டுக்கு எல்லா பழக்கமும் இருந்தது வந்து எங்களுக்கு தெரியல. நல்ல பையன் சொல்லிதான் எங்க வீட்டுல வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா அங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. நானும் எங்க வீட்டுல சொல்லுவேன், சண்டை போடுவேன், எங்க வீட்டுக்கு போவேன், எங்க வீட்டுல சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுடுவாங்க. இப்படிதான் நான் வந்து அனுசரிச்சு 6 வருஷம் இருந்தேன். 6 வருஷம் இருந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாமே அவங்க அம்மா கிட்ட, அவங்க அக்கா கிட்ட, இவங்கிட்ட தான் போய் 10 ரூபாய்க்கு நிற்பாரு. ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆனா வாரம் 500 ரூபா தான் எனக்கு தருவாரு. இதையே நான் எத்தனை நாளைக்கு சண்டை போட்டுட்டு, எத்தனை நாளைக்கு ஒருத்திட்ட கை நீட்டி நிக்கிறது. ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளை ஆயிடுச்சு. நம்ம வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு எங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுக்கு டெய்லி வர ஆரம்பிச்சேன். வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே 2 நாள். அது ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து நான் சின்ன பொண்ணு வயிற்றுல இருக்கும்போதே எங்க அம்மா 11 மாசத்துலயே எங்க அம்மா பெரிய பொண்ணு தூக்கிட்டு வந்துருச்சு. அந்த பொண்ணை பார்த்துட்டேன்னா 2 பேத்தையும் ஒட்டுக்கா பார்த்துட்டு முடியாதுன்னு. அதனால அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக நான் அடிக்கடி போவேன், என் பிள்ளை பார்க்கறதுக்கு, பெரிய பொண்ணு பார்க்கறதுக்கு. அப்போ வந்து இவங்க 2 பேரும் என் வீட்டு சைடு நான் பார்த்தேன். அன்னைக்கு தான் முதல்ல பார்த்தேன். நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசினதுக்கு அப்புறம் பார்த்தது இந்த பொண்ணையும் அவரையும் ஒன்னா வண்டியில பார்த்தேன். என் வீட்டு சைடு கிராஸ் ஆகி போனாங்க. ஆனா அவர் என்னை பார்த்த பார்வையே என்னை பார்க்கணும், பேசணுங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் அவங்க நம்மளை பாக்குறாங்க, பேசுறாங்களாட்டேங்குது, பேசணும்னு நினைக்கிறாங்களாட்டேங்குது, நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் கழிச்சு நம்ம போகலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தெரியாது, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல தான் போவேன். இவங்க வந்து பின்தொடர்ந்தே வந்திருக்கிறாரு. நான் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன். இந்த பொண்ணை வந்து எங்க இறக்கி விட்டு என் பின்னாடி நான் நினைச்ச மாதிரியே நான் பஸ் வந்து LSSன்னு சொல்லிட்டு, அது ரூட் வண்டி தான் நான் நின்றுட்டு இருந்த நேரத்துக்கு வந்தது. அந்த பஸ் பேர் என்னதுமா? கௌதமி. உனக்கு தெரியும்ல அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. இப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அவரே உங்ககிட்ட பேசினாலும் நீ என்ன பண்ணிருக்கணும்? வேண்டான்னு தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் அவர் கூட போனேன் வாரங்களுக்கு? பொண்டாட்டியை பிடிக்கலன்னா ஏன் எத்தனை புள்ள பெத்தம்மா நீ? 4 புள்ள எப்படி பெக்கிறா? 2 எப்படிம்மா?
பச்சை குழந்தை அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு மனுஷியா தெரியல? இவ்வளோ நியாயம் பேசுற நீ. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ண, ஓகே, ஏதோ பிரச்சனைனால பிரிஞ்சு போனீங்க. எத்தனையோ பேர் எல்லாரும் காதலிச்ச பொண்ணையும் காதலிச்ச பையனையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்கு 4 புள்ள பெற்றுட்டா. சக்திவேலுக்கு உன் மேல அவ்வளோ பாசம் இருந்தா எப்படி இவளுக்கு 4 புள்ள கொடுப்பாரு? நீ ஒரு பொண்ணு தானே, யோசிக்க மாட்டேன்? கஷ்டம்தான் உனக்கு, உன் புருஷன் சரியில்லை, கஷ்டமான விஷயம்தான். அப்படின்னா நீ பிரிஞ்சு தனியா வாழ்ந்துருக்கணும். தனியா வாழ்ந்து நீ உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தேடிட்டு இருக்கணும். இன்னொருத்தரோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. நான் கெடுக்கலைங்க மேடம். அப்புறம் என் வாழ்க்கை தான் அந்த கெடுத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி நீ அவரோட தேடி போகல? எப்படி அவரோட நீ வாரங்கள் போகல? நான் யாரு கூடயும் பேசணும், பிடிக்கணும், அடுத்த ஆம்பளை கிட்ட நான் பேசணும். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அடுத்த ஆம்பளை கூட பேசணும்னு யாரும் செய்ய மாட்டாங்க. நீ எப்படி வாரங்கள் போன? எப்படி போன? தூக்கிட்டு போனாரா? இல்ல, மயக்க மருந்து கொடுத்து தூக்கிட்டு போனாரா? இல்ல. அப்புறம் எப்படி போன? ஏன் போன? இன்னொருத்தரோட புருஷன் கூட ஏன் போன? எதுக்கு போன? உனக்கு 2 புள்ள இருக்குல்ல, எப்படி போன நீ? உரிமை கொண்டாடுறியா? முதல் காதலின்னு உரிமைலாம் நான் அப்புறம் எதுக்கு அந்த பையனோட போன? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பெற்றுட்ட, அட்ராக்ஷன் இருந்தது, ஓகே ஃபைன், எல்லாம் ஓகே. ஆனால் அந்த பொண்ணை பற்றி ஒரு வாட்டி நினச்சி பார்க்க மாட்டேன்? எது சரி எது தவறுன்னு உனக்கு தெரியாது? தெரிஞ்சதுனால தாங்க மேடம் போயிடுன்னு சொல்லிட்டு நான் பேசினேன். என்னம்மா? தெரிஞ்சதுனால தான் அவங்கள அமுச்சு விட்டுட்டு பிரச்சனை வந்துச்சு. நாங்கள் போனோம், வந்தோம், கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தேன். மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணி நான் விட மாட்டேன், நான் வேணும், நான் 2 பேத்தையும் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் பிரச்சனை. கூட்டிகிட்டு போனால் நீ ஏன் போகிற? மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு. கூட்டிகிட்டு போனால் நீ ஏன் போன? உனக்கு சுயமரியாதை இல்லை? இன்னொருத்தரோட வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிறதுக்கு நினைக்கலாமா? அது எப்படி இது? ஒரு புருஷன் 2 பேரோட வாழ்வார். இப்போ என்ன முடிவில் இருக்க? நான் எந்த முடிவில் இல்லைங்க மேடம். நான் அனுப்பிட்டேன். நான் அப்பவே உங்க பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு என்னால பிரச்சனை வேண்டாம், நீ போயிரு, பிள்ளைங்களுக்காக நீ போயிருன்னு தான் நான் அமுச்சு விட்டுட்டு இருக்கேன். அமுச்சு விட்டு நான் ஒவ்வொரு தடவையும் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா இவங்களுக்கு தெரியாது. எங்களுக்குள்ள நடக்கிறது எனக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள எதுவுமே நடக்க கூடாதுமா. இல்லைங்க மேடம், உங்களுக்குள்ள நடக்கவே கூடாது, நீங்க பேசவே கூடாது. இன்னொருத்தரோட வாழ்க்கை அது. நான் வேண்டான்னு தாங்க மேடம் சொல்றேன். வர வேண்டாம். நீங்க வேண்டாம் சொன்னா உங்க வீட்டுக்கு எப்படிமா அவர் வருவாரு? வர வேண்டான்னு தான் சொல்றேன். வர வேண்டான்னு தான் சொல்லி அடிலாம் கூட வாங்கிருக்க பாருங்க. வர வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு டைம் மருந்தே குடிச்சிட்டாரு. நான் போயிட்டேன் எங்க வீட்டுக்கு, எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன். என் பிள்ளைங்களை ஜூன் மாசம் மேடம் மருந்து குடிச்சிட்டாரு. நான் நீ என்னை விட்டு போனியா, எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு கூட என்ன ரொம்ப கஷ்டம். நாங்க எதுக்கு மருந்து குடிச்சேன்னு கேட்டேன். இவனை கொண்டு போய் ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. சேர்த்தன பிறகு எங்களுக்கு சேர்த்துனேன். ஆமா, உன் வீட்டுல தான் மருந்து குடிச்சா, உன் வீட்டுல தான் மருந்து குடிச்சா நீ தான் சேர்த்தணும். எங்களுக்கு தெரியாது. ஜிஹெச்ல ஆஸ்பத்திரியில மருந்து படுத்திட்டு போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. நாங்க போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் மேடம். கொஞ்சம் கூட அரசியவே இல்லை அவனை விட்டு. நாங்க எல்லாம் வந்துட்டோம். இவங்க அம்மா இவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டோம். இருடி, நீ போவதுக்கு இருடி. இவ்வளவு அவன் வந்து புடவை பிடிச்சி தொடாதா பிடிக்காது எனக்கு. அவதான் சொன்னாங்க மேடம். எல்லாத்துக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்படும் மேடம். எனக்கு அது கூட இல்லை மேடம். சேலம் வந்தா உங்க அத்தை கிட்ட நான் பொழைக்க மாட்டேன்ட்டு நீ எதுக்கு எங்க ரோஜா கிட்ட சொன்ன? அங்கேயே வராங்க இல்லையா இவங்க வாழ்க்கை நான் எடுத்தேன். இன்னைக்கு எங்க ரோஜா அப்படியே சொல்றேன் மேடம். இவங்க பொறுத்த வரைக்கும் நான் எடுத்தேன். என் பொறுத்த வரைக்கும் தான் மேடம் நான் கேட்டேன். யார் தொல்லைக்கும் போக கூடாது, நான் பாட்டு செவனு இருக்கிறேன் மேடம். குழந்தைக்கு 2 பச்சை குழந்தைக்கு பாருங்க மேடம் கொண்டு வந்திருக்கேன். என் புருஷன் விட்டுட்டு போற காலத்துக்கு நான் தைரியமா பொழைச்சு நான் உங்ககிட்ட கதை சொன்னேன் இல்லைங்களா மேடம். இவ்வளவு தூரம் பொழைச்சி ஆளக்கணுட்டு அந்த தெம்பு அவளுக்கு இன்னும் வரலன்னு ஆப்ரேஷன் உனக்கு இல்ல. அப்ப கூட என்ன ஆபரேட் பண்ணிட்டு விஜாபாடு போறப்ப என்ன அடிச்சு தூள் பண்ணி வயிறெல்லாம் போட்டு எடுத்து ஓதிச்சிட்டு போனாங்க மேடம். வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு மேடம். 40 நாள் அடிச்சு போட்டு போனாங்க மேடம். அவனே கூப்பிட்டா கூட நீ போலாமா? பச்சை குழந்தை இருக்குது, எப்படி நான் வரட்டும்? வேண்டாம், இங்கே இருந்து எப்படி உனக்கு குடும்பத்தை நடத்தல நீ சொல்லணுமா சொல்லக்கூடாது மேடம்? ஒரு பொம்பளை குடும்ப கட்டு பண்ணிட்டு 40 நாளே நான் அடிச்சு 40 நாள் மேடம். தையல நல்லா கால் 8 உதச்சாருங்க மேடம். மண்டையெல்லாம் உடைச்சாருங்க மேடம்.
எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமாங்க மேடம். ஆனா சக்திவேல் மாதிரி நல்லா வாழ்ந்தவனும் பேர் எடுத்தவனும் கிடையாது, இப்ப பேர் எடுக்கிறவனும் கிடையாது மேடம். அந்த அளவுக்கு அவன் எல்லாம் மாறி போச்சு. அவ்வளோ எல்லாம் பார்த்துட்டாரு மேடம். இல்லைன்னா நான் இவரை விட்டுட்டு எப்பயோ போயிருப்பேன். சூப்பரா என்ன பார்த்துக்கிட்டாரு, கையில வச்சு தாங்கினாரு மேடம். தாங்கினாரு. தீபான்னு 100 டைம் என்ன கூப்பிட்டு பேசுவாரு. ஆனா இப்ப என்கிட்ட பேசுறதே இல்லைங்க மேடம், சாப்பிடுறதே இல்லைங்க மேடம். சாப்பிடுறதுல பேசுறதுல வீட்டுல ஒரு நாள் வந்து படுத்துட்டு எது முக்காடி போட்டு வந்து எங்க வீட்டுல பார்த்தா அந்த சந்தே உன்னை பிடிச்சிட்டாங்களே, இன்னத்துக்கு உனக்கு என்னடி வேலைன்னு சொல்லிட்டு பிடிச்சாங்களே, யாரும் தெரியல முக்காடி போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நீ சந்து பொந்தாலும் பூந்தடிச்சு திருட்டு தன்மை உடனே எதுக்கு நீ வந்து பார்த்தா அவன் பொண்டாட்டி கிட்ட வந்து உனக்கு என்ன உரிமை இருக்குது? என்கிட்ட கூட நீ உன் பிள்ளைங்கிட்ட படுங்க நாங்க சொல்றோம் கேக்குறாங்க. என் கூட மாட்டாங்களா? ஜாமத்துல 1 மணிக்கு வந்து சந்தையில பாக்குது மேடம், எட்டி பாக்குது மேடம். இதெல்லாம் எந்த விதத்துல நம்ம நியாயம்? நான் போகலைங்க. சாட்சி இருக்கு மேடம், கூட்டிட்டு வாங்க. போ நீ கூட்டிட்டு பேசாத, நீ எல்லாம் பேசாத. ஒரு பொண்ணு உன்னை விட வயசு சின்னவாவா, உனக்கு பாவமா தெரியல? எங்க அண்ணன் சொன்னாங்க மேடம், வா உனக்கு நான் வேற உன் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க மேடம். எங்க பெருமாட்டு பையன் நானே என் பொறுத்து விட்டு மேடம், கடைசி வரையும் பொறுத்து கூட தான் நான் வாழ்வேன், எவனையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி இன்ன வரையுமே அப்படிதான் பத்தினே தான் மேடம் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். யார்ட்டையும் நான் பேசுறது இதனாலே இவங்கிட்ட பேசுறதே இல்லைங்க மேடம். அவன் பெரிய புருஷன் நீ இருந்துட்டேன் வராத பேசாதுன்னு சொல்லி இன்ன வரையும் அண்ணங்காரங்க வந்து பாக்குறதுல பேசுறதே இல்லைங்க மேடம். நான் வீட்டுக்கு போனா அவன் வெளியே வந்துருவாங்க மேடம். என்னப்பா பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சு போய் நான் யாரையா கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா இருந்த இது சரி இவங்களும் என்ன விளக்கூடாது, இவங்க சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நானும் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி எனக்கு இவங்க பண்ணுறது ஒவ்வொன்றும் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. சரி எல்லாம் சரியாக போயிடும், புதுசுலுக்கு அப்படி தான் இருக்கும். என்ன பண்ணாங்க அவங்க? ஒரு வேலை தெரியாது. நானும் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு விளக்கமாரி எடுத்து கூட்டு ஒரு கோலம்போடு சோத்தை அள்ளி செஞ்சு அப்படியே பின்டிக்கிலே தான் போயிட்டுருக்கோம். எல்லாருமே எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் தான்டா போவோம், பார்த்த சொல்லு, நாங்கள் சொன்னோம்னா உன் பொண்டாட்டி மூஞ்ச காட்டுறேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானும் எவ்வளவோ சொல்லுவேன், நான் கொஞ்சம் நீட்டாக இரு, ஒருத்தர் சொல்கிற மாதிரி வச்சுக்காதா அப்படின்னுவேன். காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாத்ரூம் போனால் கூட ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு போய் அதை போய் கழுவி கூட வர்றதில்ல. அது நானும் ஒவ்வொரு நாள் என்னோட குறைங்களாம் நான் சொல்கிறேன். நான் சரிங்களா, இந்த 2 வருஷமாக இவங்க கஷ்டப்பட்டது சொல்கிறாங்க, இந்த 6 வருஷமாக நான் கஷ்டப்பட்டதை சொல்கிறேன். நானும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருப்பேன். சரி இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிருன்னு சொல்லிவிட்டு, குழந்தை பிறந்தா சரியாயிருன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவங்கள நான் பார்த்து பேசினேன். நான் அது எப்படி பேசுவேங்க? வழியில் பார்த்து பேசணும். பொண்டாட்டி காலையிலேருந்து வாசல் கூட்டி கோலம் போடலைன்னா நீங்கள் இன்னொரு வாழ்க்கை தேடி போயிடுவீங்க. என்ன நியாயம் பேசுறீங்க நீங்க? வாசல்ல கோலம் போட தெரியலையா, வீடை கூட்டலையா, அதனால அவர் இன்னொரு பொண்டாட்டி கட்டிப்பாராம். சரி கஷ்டப்பட்டீங்க, எப்படி 4 புள்ள கொடுத்தீங்க? அப்புறம் நானும் இன்னைக்கு சரியா போயிடும், நாளைக்கு சரியா போயிடும். சரியா போயிடுன்னு 4 புள்ள கொடுப்பீங்க. அவங்க ஒவ்வொன்றும் வந்து அவங்க அம்மா கேட்டுட்டு சொல்றது, அவங்க அம்மா கேட்டுட்டு செய்யறது. நம்ம இந்த மாதிரி இருக்குதுமா, இந்த மாதிரி பிரச்சனை. சரி இன்னைக்கு வந்து எங்க அம்மா வந்து நீங்க இந்த இடத்த கூப்பிட்டு பேசுறீங்களா? அன்னைக்கு எங்க அம்மா நான் மதிங்கன்னு எத்தனை தடவை நான் கேட்டேன். நான் என்னது எங்க அம்மா மதிங்கன்னு இப்ப வந்தாங்கனாக்கா இருங்க, நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். வந்தாங்கனாக்கா கல்யாணம் நீங்க தானே பண்ணி வச்சிங்க, உங்ககிட்ட பேசிட்டு தானே என்கிட்ட வந்து பேசணும். ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு தானே மரியாதை தரணும். நானும் அவங்க மாமியாட்ட பேச மாட்டேன். யாரு? இவங்க அம்மா சொல்றது. நானும் அவங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன். உங்க அம்மாவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. இது ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கிறது தான்ப்பா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் நாளைக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கும், பிடிக்காம இருக்கும், சில விஷயங்கள் பிடிச்ச மாதிரி இருக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். அதுக்குன்னு இன்னொரு பொண்டாட்டி தேடிப்பீங்களா? பிடிக்கல மேடம், அதனாலதான். பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் புள்ள பெத்தீங்க? இப்ப பிடிக்கல சொல்றீங்கல்ல, அப்போ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது, தாலி கட்டி இருக்க கூடாது, அன்னைக்கு சொல்லி இருக்கணும். அன்னைக்கு நான் ஒவ்வொன்றும் நான் இப்படி இரு அப்படி இரு நான் சொல்லிட்டு இருந்தேன். நீ ஏன் மாறாம இருக்காரு? நீங்க இன்னைக்குமே சரி ஒரு ஆளா செஞ்சு உனக்கு ஒரு ஆளு யாருமே நீ வந்து இதே அவ சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் புருஷன் நான் நினைச்சேன், நான் கனவு கண்ட என் புருஷன் ஷாருக் கான் மாதிரி இல்ல கமல் சார் மாதிரி இல்ல, அதனால நான் இன்னொரு புருஷன் தேடிக்கிறேன்னு அவ சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது சொன்னா மேடம், என் புருஷன் செகப்பா, நான் நினைச்சேன் என் புருஷன் செகப்பா இருக்கணும், மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும், நான் ஆசைப்பட்டேன்.
என் புருஷன் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கல, அதனால நான் இன்னொருத்தரை தேடி போறேன்னு அவ சொன்னாளா? உங்களுக்கு பல எதிர்பார்ப்பு இருக்குங்க. அதுக்காக நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு இல்லை, நமக்கு கிடைச்சதுதான் வாழ்க்கைன்னு வாழறது தான் வாழ்க்கை. நீங்க இப்ப என்ன செய்றீங்கன்னா, நீங்க செஞ்ச தப்புக்கு பல காரணங்கள் சொல்றீங்க. அப்படி உறுதியா உங்க லவ்ல உறுதியா இருந்திருந்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கணும். அதுக்கு முதுகெலும்பு இருந்திருக்கணும். அப்போ காஸ்ட், அது இது, ஜாதி மத பேதம் எல்லாம் அப்ப பார்த்திருக்க கூடாது. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவளுக்கு 4 குழந்தைங்க, வயத்துல எல்லாம் ஆபரேஷன், 4-5 ஆபரேஷன் அந்த பொண்ணுக்கு உங்களால. நல்லது கெட்டது கூட அந்த பொண்ணுக்கு இல்லை மேடம். ஒரு பையன் லவ் பண்றான்னு தெரிஞ்சா எதுக்குமா கட்டாயப்படுத்தி இன்னொரு கல்யாணம் எனக்கு தெரியாது பண்றீங்க? மேடம். இவளுக்கு கல்யாணம் ஆன வாட்டி தான் அவன் வாசப்பட்டு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணான். இல்லைங்க அப்ப மேடம், இவன் எனக்கு மருந்து ஆனதுக்கு குடிச்சிட்டான். அப்புறம் தான் அவங்க மேடம், உங்களுக்கு ஆச்சு. இவன் மருந்து குடிச்சிட்டு அந்த சமயம் தூக்கு போட இல்ல. போனா. அப்ப ஏன்டா இந்த மாதிரி பண்றேன்னு நான் கேட்டதுக்கு, நான் இருக்கிறத விட சாவறேன்னா. ஆனா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு உண்மையில மேடம் மேடம், தெரியாது. அது வந்து இந்த விஷயத்தினால இல்லைங்க மேடம், அது என்னோட தெரியாது. வந்து சீட்டு ஒண்ணு போட்டு அது கொஞ்சம் கடன் ஆகி அதனால தான் நான் மருந்து குடிச்சேன். வாழ்க்கையில இந்த ஓடுங்க, சீட்டை போட்டு கடன் ஆச்சுதுன்னா தூக்கு போட்டுக்கிறது. இதனால தான் வந்து love பண்ணி இந்த போட்டு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அதை செஞ்சேன் நான். லவ் பண்ணி அந்த பொண்ணு கிடைக்கலன்னா தூக்கு போட்டுக்கிறது. இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு வாழ்க்கையில இந்த முன்னாடி ஓடுறது, பிரச்சனைகள்ல இருந்து ஓடிட்டே இருக்கிறது. சரி, உன்னை கூட்டிட்டு போய் தான் பொண்ணு பார்த்தா எனக்கு வேணாம்னு சொல்ல வேண்டியதானே. அம்மா நான் புள்ள தான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்படியே தாலி போய் கட்டினீங்க. பேசாத. வேண்டாம் சொன்னவர்தான் 4 புள்ள குடுத்தீங்க. பவானில பொண்ணு போய் இருக்குதுன்னு சொன்ன உடனே நீ நீ நானும் சொல்லலையா? போனோம். நீ நீ நானும் சொல்லலையா? போனோம். நீ இருங்க ஒரு நிமிஷம். சொல்லலையா? என்னன்னு சொன்ன? பவானில அத்தை போன் போடுதுடா பொண்ணு இருக்குதுன்ட்டு வட போலான்ட்டுக்கு. சரி குமார் என்ன சொன்னான்? அவனை கூட்டிட்டு போய் நீ பாருமா. அப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு பண்டிகைன்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நீங்க அவன் அவனுக்கு ஒத்து வரல. அவனுக்கு உனக்கு ஆனாதான் அவனுக்கு ஆகுன்னு என்கிட்ட சொன்ன. நீங்க இல்ல நான் அப்புறமேட்டா பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான். இல்ல நீ யாரையா கூட்டிட்டு வந்துருவா, ஃபர்ஸ்ட் உனக்கு தான் பண்றேன், உனக்கு தான் சரி பண்றேன். பண்ணினீங்க. சொல்ல சரி. வேண்டியதானே நீ? அப்புறம் உங்க வாழ்க்கையில அவளை ஏத்துக்கிட்டு தானே நீங்க அவ கூட குடும்பம் பண்ணீங்க. ஆமாங்க. அப்புறம் என்ன துரோகம் பண்ணுறது? அது எந்த வகையிலங்க நியாயம்? அவளை குறை சொல்லறது, வாசல இன்னைக்கு கூட்டல நீங்க வீடு இவ்வளவு கூட்டல. சொல்றீங்களே, அன்னைக்கு இவ என்னடா துணி துவைக்கிறா, என்னடா இப்படி அழுக்கா இருக்குது, எப்பறம் இதெல்லாம் போட்டுட்டு பட்டறைக்கு போறேன்னு சொல்லிட்டு எப்படி எனக்கு கேட்டுக்கிட்டு இருந்தா. டேய் நான் கேட்பேன். நீ அனுசரிச்சுதான் இருக்கணும். இது எப்படி அதுக்கு இருக்கு? இது எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல இன்னைக்கு நீங்க இப்படி நீங்க திருப்பிக்கிட்டீங்களே, நான் கேட்க அவளை போறேன். வச்சுட்டு மாப்பிள்ளையாட்ட இருக்கிறத நாங்க சொல்றது சொல்றது எப்படி இருக்குன்னா, அந்த பொண்ணுக்கு துணி துவைக்க தெரியலையா, அதனால அவர் இன்னும் துணி துவைக்க தெரிஞ்சு பொண்டாட்டியா தேடிக்கிட்டாராம். என்னமா வெரி குட். இதை விட தரமான பிள்ளைங்க வாஷிங் மிஷின் வாங்க வேண்டியதானே? எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க மேடம். அப்ப அப்புறம் எதுக்கு பொண்டாட்டி, இன்னொரு எல்லாமே பொண்டாட்டி? கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே இருந்தேன் நானு. ஏன் வாங்கி ஒரு பொருள் கொடுத்தீங்க? வாங்கி கொடுத்தா பக்குவமா வச்சுக்கிறது இல்ல. அவளை அந்த சுகத்துல வச்சிருந்தா மேடம். அவளை பொண்டாட்டிய நிஜமாலுமே பாருங்க அப்படிதாங்க மேடம் இப்படி நல்லா தாங்கி வச்சிட்டு இருந்தான். எப்படி இது பழக்காச்சுன்னு தெரியாது. அதுல இருந்து அவ ரொம்ப பாதிச்சிட்டான். இப்ப நீ என்ன பண்ண போற கௌரி? நான் வேண்டான்னு சொல்லிட்டு நான் இங்கே வராதுக்கு முன்னாடியே நான் அவர் வர வேணான்னு சொல்லிட்டு நேரடியாக தான் கேட்குறேன். சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, வேணாம் நீ பசங்க நீ போய் இருந்துக்கோ, நான் பாத்துக்கிறேன். என்னை நம்பி நீ வந்துட்ட. யார நம்பி வந்த? உங்களை நம்பி வந்தது அந்த பொண்ணு, உங்களை நம்பி ஏமாந்தது அந்த பொண்ணு, இவ இல்ல. நம்பி வந்துட்டாலாம். இன்னொருத்தரோட புருஷனை நம்பி எதுக்கு நீ போற? நீங்க என்ன பண்ண போறீங்க கோமதி? நான் என் பிள்ளைங்களை வச்சு நான் பார்த்துப்பேன். என்ன வயசு உங்க பிள்ளைங்களுக்கு? 7 வயசு ஒரு பொண்ணுக்கு, ஒரு பொண்ணுக்கு 6. குழந்தைய பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டியா? இந்த பிரச்சனையில தான் பொண்ணுங்களை வளர்க்க போறியா? சுயநலம் மட்டும்தானம்மா. நம்ம எல்லாம் மனுஷங்க தாங்க கோமதி, எனக்கு புரியுது. தனிமையில இருக்கும்போது உனக்கு சின்ன வயசு, அது தோணும், ஒரு துணை வேணும். அவரை பார்க்கும்போது நம்ம தானே லவ் பண்ணோம், இப்போ இன்னொரு குடும்பத்தோட. ஆனா அந்த இடத்துல தான் நம்ம கண்ட்ரோல் வரணும். அங்கதான் நம்மளோட வளர்ப்பு தெரியும். அங்கதான் வந்து நமக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணறத விட்டுட்டு எது சரியோ அதை நம்ம பண்ணணும். அப்பதான் நீ உன் பசங்களுக்கு கரெக்டான அம்மாவா வாழ முடியும், உதாரணமா வாழ முடியும். புரியுதா? எனக்கு நீ என்கிட்ட ஒரு உறுதி கொடுக்கணும். இதை பாருமா, உன் குடும்ப வாழ்க்கை சரியா இருக்குல்ல, அது ஒரு ட்ராஜடி, உனக்கு நடந்தது கொடுமை. ஆனா அதுக்காக இவ வாழ்க்கையை பறிக்கிறது சரியான விஷயம் கிடையாது. புரியுதா? நீ என்ன பண்ணணும்னா இதுலேருந்து வெளியே வரணும். நீ வெளியே வந்தாதான் அந்த பையன் குடும்பத்தை பார்ப்பாரு. டச்சே வச்சுக்காதே, வேண்டாம் உனக்கு இது. இந்த வாழ்க்கை உனக்கு எந்த சுகத்தையும் எந்த மரியாதையும் உன் பசங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் கொடுக்காது. புரியுதா நான் சொல்றது? அதனால
நீ தனியா இரு, கொஞ்ச நாள் அப்படியே இரு. உனக்கு ஏத்த மாதிரியான ஒரு சரியான தகுதியான ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை டெஃபினட்டா கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாரு, அதுல தப்பே கிடையாதுமா. கௌதமி, நான் உன்னை நம்புறேன். ஓகே, நீ நல்ல பொண்ணு, பசங்களை நல்லா வளர்த்து சரியா? அவரை என்டர்டெயின் பண்ணாதே. அவர் உனக்கு ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்தை அவர் கொடுக்கவே முடியாது. அவன் அந்த பொண்ணுக்கு 4 பிள்ளை கொடுத்துருக்காரு. அவருக்காகவே அவரையே நம்பி வாழறது பொண்ணு. புரியுதாம்மா? அவளுக்கு துரோகம் பண்ணாதே ப்ளீஸ். ஓகே, நீ வேலைக்கு போறியா? வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். சரி, இப்போ வேலைக்கு போ, யாரையும் நம்பி வாழாது. ஓகே, கிளம்பு. ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, உங்க மனைவி உங்களுக்கு இந்த துரோகம் பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது வந்து அது சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ணா புரியாது தம்பி. அது என்னன்னா, நம்ம எதுக்கும் உதவாதவங்களோ, நம்ம நம்மளை விட்டுட்டு நம்ம புருஷன் இன்னொருத்தரோட போறாங்கன்னா அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவளை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், பாருங்க அவளை. இல்லைங்க மேடம், எனக்கு இதுக்கு மேலே நான் தனியாக வாழணும் தான் நானும் ஆசைப்பட்றேன். எனக்கு வேண்டாம். எனக்கு இவர் வேணுங்க மேடம். எனக்கு நான் செத்து வேணாம். போயிடுவாங்க மேடம். நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, தனியா வாழுங்க. ஆனா 4 எத்தனை குழந்தைமா உனக்கு? 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க நீயே பாத்துக்கோ. சரிங்க. அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு வசனம் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன். நீங்க பிள்ளைங்களை வளர்த்துங்க, தனியா இருந்து பிள்ளைங்களை வளர்த்துங்க. அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவர் தான் சொல்றாரு பாத்தியா. நான் இதுக்கு மேலே நானும் யாரும் தேடிலாம் போக மாட்டேங்க மேடம். என் பசங்களுக்கு சுதந்திரம் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன். சரி, பசங்களுக்காக வாழறேன்னு சொல்றீங்கல்ல, பசங்களுக்காக வாழுங்க. நீங்க உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்க வேண்டாம், பசங்களுக்கு அப்பாவா இருங்க. இருக்கிறேன். வீடு கூட்டிட்டு போங்க. அதுதான்மா அது போறோம். அவளுக்கு நான் கேட்கல, அந்த குழந்தைங்களுக்கு அப்பாவா இரு. உங்க பையன் ரொம்ப ஏக்கம் இருக்கு, உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுறது. என் பசங்களுக்கோசம் தான் மேடம் இருக்கிறேன் நான். இருங்க. ஆனா எனக்கு வேணாம். நான் தனியா இருந்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் செஞ்சுக்கிறேன். எங்க இது எப்படி மேடம் தனியா நான் இருக்கிறது? தனியா இருந்துக்கிறேன் நான். வேணாம். சரி, ஒரே விஷயம் பண்ணுங்க, நீங்க தனியா போய்க்கிங்க. ஆனா இந்த பொண்ணு உங்கள்ட்ட எப்படி வந்தாலோ அப்படி அவளை திருப்பி கொடுங்க அவங்க அப்பா அம்மாக்கு. நீங்க தனியா போங்க, நோ ப்ராப்ளம். அதெல்லாம் சரி பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணுங்க. சரி பண்றது அப்புறம் நீங்க போங்க. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி என்ன பண்ண முடியாதுல்ல? அப்போ ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. அதுக்கு தான் பசங்க இருக்கிறானுங்க. என்ன பசங்க இருக்காங்க? பண்ணதுக்கு தான் பசங்க இருக்கிறானுங்க. என்ன பசங்க இருக்காங்க? நான் இப்ப பசங்க உங்களுக்கு கடமை இல்ல? உங்களுக்கு கடமை இல்ல? நான் செய்யறேன்னு தான் சொல்றேன். என்னோட கடமை நான் செய்யறேன்னு தான் சொல்றேன் நான். எங்க நீங்க புருஷனா இருக்கிறது உங்க கடமைங்க. எனக்கு வேணாங்க மேடம், பிடிக்கல, எனக்கு ஒதுங்கிறேன் நான். இப்படியே தான் சொல்றேன் மேடம் இந்த 2 வருஷமா. வேணாம் எனக்கு. அவ வேணாம் தான். அவரால நான் செத்து போயிருங்க மேடம். நான் செத்து போயிருங்க மேடம். நான் இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்களை கொடுத்து இப்ப நான் அவங்க என்கிட்ட கேட்ட வந்தது, அங்க எனக்கு தீர்வு கொடுன்னு சொல்லிட்டு தான் நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன். நான் செத்து போயிருங்க மேடம். பிள்ளைங்களும் கொடுத்து நானும் கொடுத்து செத்து போயிருங்க மேடம். நான் இத்தனை நாளா வேணாம், நம்ம குடும்பத்தை பாத்துக்கணும், 2 பேத்தையும் பாத்துக்கணும், தப்பு செஞ்சுட்டோமா என்ன செய்யணுமோ அந்த மாதிரி தான் செய்யணும். 2 பேரெல்லாம் பாத்துக்க முடியாதுங்க. அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணெல்லாம் பாத்துக்க முடியாதுங்க நீங்க. இப்ப நான் ஒன்னும் சொல்லுங்க. அது எனக்கு illegal வேணாம், relationship. எனக்கு வேணாம். நான் தனியா இருந்துக்கிறேன் நான். எனக்கு வேண்டாம். நான் சொல்றது கேட்பியாமா? எதுக்கு பின்னாடி அலையற? எதுக்கு இவர் பின்னாடி அலையற? அவர் என்ன பெரிய மானத்துல இருந்து பொட்டு வேண மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு இவங்க பின்னாடி? அம்மா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வயசாச்சு இல்லம்மா. என்னங்கம்மா? அன்பு அப்புறம் அந்த அந்த ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் அவங்கவுங்களுக்கா வரணும். அப்படி இருந்தோம் தான் மேடம். நம்ம பிடிச்சு வலிக்க முடியுமா? அப்படி இருந்தவன் எப்ப எப்படி தெரியும்? மாறினாங்கிறத எனக்கு ஒரு கேள்வி. எப்ப தெரியும்னா, ஒரு நாளைக்கு தெரியும் நமக்கு நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள் தான் நிரந்தரம்னு ஒரு நாளைக்கு தெரியும். என்னமா பண்ண முடியும்? உனக்கு கொஞ்சம் கூட அவருக்கு வேல்யூ இல்லை பாரு. ஒரு வாரத்துக்கு மேடம் இந்த பொண்ணை கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சிருங்க. நான் சொல்றது தப்பா இருந்துச்சுனாக்கா அதுக்கப்புறம் சக்தி நீ பேசுறது தப்பு, இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாழுன்னு சொல்லுங்க. இந்த பொண்ணை விட்டு ஒரு வாரம் கொஞ்சம் குடும்பத்தை பராமரிக்க சொல்லுங்க. நான் அதை தான் கேட்கறேன், வேற எதுவும் கேட்கல. யாருனால தப்பா இருந்துச்சுனாக்கா பாருங்க, இதுக்கு நீ பேசக்கூடாது. ஏன்னா எல்லா பணிவாடையும் நீ தான் செஞ்சுட்டு இருக்க. ஒரு பெத்தவ நீ செய்யலாமா? வயசான காலத்துல நீ வேலைக்கு போயிட்டு செய்யலாமா? மேடம் இங்க பாருங்க, அவ குழந்தைகிட்ட பொதுலுத்தனிக்கு ஓராடல மேடம். 2வது அவ உடம்பு புண்ணு மாதிரி இருக்கு மேடம். நானும் ஒரு தாய் தான் மேடம். இப்ப ஆபரேஷன் பண்ண விடும். அந்த சின்ன பையன் 2 வயசு ஆகுது. அந்த பையன் பிறந்ததுல இருந்து நீ விட்டுட்டு போனதுல இருந்து அவளுக்கு இன்னும் அந்த சோறு மட்டும் போட்டா போதுமா மேடம்? ஒரு ஆசை அன்பு இருந்தா உடம்பு தெம்பு தைரியமா வரும். ஒரு குழந்தைக்கு ஒரு
ஒரு பாத்ரூம் போகிற விஷயத்துலாம் யார் சொல்லணும்? அப்பா நான் சொல்லணும், அம்மா நீ சொல்லணும். நான் ஒரு வேலை செஞ்சுருக்கிறேன்னு யார் காலையில் என்ன உட்கார வைக்கணும்? இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் போய் பையனை தூக்கிட்டு போய் என் மாதிரி பாத்ரூமே சரியாக இருக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுங்க, பெத்தலுக்கு என்னங்க வேலைங்கிறாங்க? உனக்கு என்ன வேலை? என்ன பண்ணுறோம்? நீ இங்க விட்டுட்டு அங்க போய் படுக்கிறியா? அந்த இப்போ நான் குழந்தைங்க நீ சொல்லல. பராமரி இப்போ பண்ணலாம்ல? நான் போகிறதுக்கு முன்னாடி நான் வேணாம். கேட்டுக்கிறேன் நான். நான் பேசவே வேண்டாம், உங்க அம்மா பதில் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி போனதை வச்சு சொல்கிறேன். சலிச்சு வச்சு பிறந்த அவதான் அப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கா? அதை விடு. பிறந்த ஹாஸ்பிட்டலில் நான் போய் பையனுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். உங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை? ஏங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு தூக்கிட்டு ஒரு வருவீங்களா? நிமிஷம் கேட்கல, உங்க அப்பா உங்களுக்கு என்ன வேலை கேட்கல? இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு இன்னொரு பொண்டாட்டி வச்சுக்கிற வேலை இருக்கு சொன்னீங்களா? இது நான் இந்த ஆந்திராக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி நான் அவனை கூட்டிகிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. நான் மேடம் ஏன்பா இதெல்லாம் ஒரு காரணம் காரணமா? காமிப்பீங்களா? அவ அதுதான் சின்ன நானும் பொண்ணு, அவளுக்கு தெரியல, நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தாதான் மறுபடியும் வரமாட்டேங்குது. வரலன்னா என்ன பண்ணுவீங்க? பொண்டாட்டி தூக்கி போட்டுருவீங்களா? நான் தூக்கிலாம் போடல, எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி தான் போறேன் நான். உங்கள்ட்ட 2 பேர்ட்ட ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க. அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. ஆ? அவரை கொஞ்சம் ஃப்ரீயா ஐயா, விடுங்க. நாங்க 2 வருஷமா விட்டுட்டோம் இருங்க, மேடம். நான் சொல்றத கேளுங்க. ஓ, சரி, சொல்லுங்க. நீங்க அவங்களோட இல்ல இப்போ ம்ஹும். இல்ல அதுதான் அவதியும் கூட வாழக்கூடாதுன்றீங்க. எனக்கு வேணாம், வாழ்க்கையா எனக்கு வேணாம் தான் நான் சொல்றேன். சரி. நீங்க ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பசங்க மேல பாசம் இருக்குல்ல? பசங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கணும். சரி, அவர் பசங்களை பாத்துக்கட்டும். அவ்வளவுதான். நீ பேசாம இரு. அப்படியே அவர் கொஞ்சம் டைம் விடு. எதை பத்தியுமே பேசக்கூடாது. கொஞ்சம் டைம் கொடு, அவரே மீண்டு வரட்டும். டைம் சரியா? இல்லைங்க மேடம். நீயே அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா இருக்கணும். என்னோட முடிவு நீயே அதுதான். ஸ்மார்ட்டா இருக்கணும். என்ன பண்ணணும்னா, நம்ம மனைவின்னு அவர் பெருமைப்படுற மாதிரி நீ இருக்கணும். இப்போ அவர் உன்னை வேல்யூவே இல்லை. உன்னை நீ வேலைக்கு போ. அவர் பண்ணுறது அவர் கடமை, குழந்தைங்களுக்கு பண்ணட்டும். நீ உன் பாட்டில் தைரியமா பசங்களை பார்த்துக்கோ. சரிங்க மேடம். சரியா? வீட்டில் உட்காராதே. உட்காந்தியானா என்னைக்குமே யாரையாவது சார்ந்து வாழறது நிலைமை வந்துடும் உனக்கு. ஓகே? சரிம்மா. அதான், திருப்பி போன்ல பேசக்கூடாது மேடம். மாட்டேன் சொல்லியாச்சுன்னு விட்டுருங்க. இன்னும் நீங்க புடிங்கிட்டே இருக்காதீங்க. நான் புடுங்க மாட்டேன் மேடம். ஐயோ, சரி. என் குழந்தைங்களுக்கு என்ன இப்படி- சேர்ந்தவங்கள யாருமே அனாவசியமே பேசணும்னு சொல்லிருங்க மேடம். இதையும் நான் சொல்லிடுறேன். யார் இங்க சேர்ந்தவங்க? போயிட்டு வெளியில வந்து அவங்கள பார்த்தா மறுபடியும் இந்த மாதிரிலாம் பண்றாளா, பிடிக்கிறாளா அப்படிங்கிற நீ மாதிரிலாம் அந்த பேசணும். அளவுக்கு நடந்துக்கோ. நீங்க அவங்களோட டச் வச்சுக்க கூடாது. நான் வச்சுக்க மாட்டேங்க மேடம். அவ்வளவுதான். நான் அம்மா, என்னை வேலைக்கு விட்டுருங்க. போறேன்னா என் பிள்ளைங்களை பாக்குறேன்னா அதோட மட்டும்தான் இருப்பேன். அவ்வளவுதான். இன்னும் இந்த சரிங்களா? விஷயத்த பத்தியோ கௌதமிய பத்தியோ யாரும் பேச போறது இல்ல. சரியா? நீ வந்து ஒரு சொந்த கால்ல நிக்கிறத பாரு. சரிங்க. நான் கூட்டிட்டு வந்து 2 வருஷம் ஆகுது. ஒரு நாளாவது உங்களை தேடி வந்திருப்பனா கேட்டுப்பனா? இல்ல அந்த ஆமா, பொண்ணை பத்தி ஆச்சு, நான் முடிஞ்சு போச்சு. பேசியிருப்பேனா? அந்த பொண்ணோட வேலை முடிஞ்சு போச்சு. அவ வாழ்க்கை பார்த்துட்டு போறா. அது நீ பேச, நீ நோண்டாத. அது நீ வேலை என்ன இல்ல, பண்ணி அவர் என்ன சொன்னாலும் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா சொல்லிட்டோம். நீங்க உங்க மருமகளையும் பேர பிள்ளைங்களையும் பாருங்க. அவ்வளவுதான். அவர் தானா சரியா அவர் விட்டுருங்க. சரியா? கிளம்புங்க தம்பி. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? அவர் உங்க கூட வந்து வாழறதுக்கு ஆசைப்படுறது அளவுக்கு நீ தைரியமா இருக்கணும். நீ சரிங்க. தாழ்ந்து தாழ்ந்து போனேன்னா கால் மெதி மாதிரி மெதிச்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. நான் சொல்லி சலிச்சு போச்சு மேடம் இவளுக்கு. கருகப்பலை மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டு அவர் போயிட்டே இருக்காரு. உன் மேல இருக்கிறது ஆசை போயிடுச்சு. ஆனா நீ வந்து அவர் வந்து உங்க கூட மறுபடியும் வாழணும்னு நினைக்கிறது அளவுக்கு தைரியமா இருக்கணும். சரிங்க. ஒரு பொண்ணுக்கு அழகு என்னது தெரியுமா? சொல்லு பாப்போம். புத்திசாலித்தனம், தைரியம் தான். இந்த தொலி செகப்பா இருந்தாலோ மூக்கு கண்ணெல்லாம் மூக்கு மொழியமா இருந்தாலும் அழகு கிடையாது. அது ஒரு ஆணுக்கு அட்ராக்ஷனும் கிடையாது. நமக்கு ஏத்த மாதிரியான ஒரு துணை, அந்த கம்பானியன்ஷிப், அந்த புத்திசாலித்தனம், அந்த தன்னம்பிக்கை, அதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. ஒரு தன்னம்பிக்கையான, தைரியமான, புத்திசாலியான பொண்ணுக்கு தான் அட்ராக்ஷன் ஜாஸ்தி. நானும் 4 வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். புரியுதா? நீ கான்ஃபிடென்ட் ஆரி, நீ உண்மையில தன்னம்பிக்கையோட இரு. ஓகே? மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.